டாஸ்மாகில் ஊழல் நடக்குது, அன்னிலேருந்து இன்னி வரையும் நடக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நடக்குது, பாரு லைசன்ஸ் விடுறது நடக்குது. இடி ரைடை நிறுத்தத்துக்காக தான் போனார்னு எடப்பாடி உறுதியாக சொல்வாரேயானால் அல்லது விஜய் சொல்வாரேயானால் மத்திய அரசு இடியை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துது அப்படின்னு சொல்லுங்க, ஒத்துக்கோங்க. 26 எலெக்ஷன் வருது இல்லையா? திமுகவை டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க உள்ள. இதில் வந்து 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா 1000 கோடி எப்படி நடந்தது ஊழல்? இப்போ 2G வழக்கில் அவ்வளோ பேசினாங்க, கடைசியில் கோர்ட் என்ன பண்ணிட்டு? மீடியா ட்ரையலில் நீங்கள் என்ன வேணால் யாரை வேணால் இதை வேணால் சொல்லலாம். டாஸ்மாக் ரைடு இருக்கு இல்லையா, அது அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவன் ரைடு அல்லது அஃபெக்ட் ஆனால் என்ன பண்ணுறது, அரெஸ்ட் ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், அப்புறம் ஓபிஎஸ், டிடிவி, இந்த அணி இருந்ததுன்னா திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்குற மாதிரி ஈக்குவலான ஒரு அணியாக இருக்கும். பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கறதுக்காக நம்ம கூட அரங்கத்தில் இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பிரியன் சார், இப்போ தமிழகத்தோட நிலவரம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் டே டு டே வந்துட்டு ஒரு விஷயங்கள் ஏதாவது ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய அமைச்சர்கள் மாற்றம், நிறைய பிரச்சனைகள், ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த நிலையில இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. அதாவது 3 ஆண்டு காலம் வந்து நிதி ஆயோக்ல கலந்துக்கல, ஆனா இப்போ வந்து கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. என்ன நடந்திருக்கு இந்த கூட்டத்தில்? ஆக்சுவலி முதல்வர் வந்து இந்த தடவை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டது என்பது வந்து ஒரு அவசியமான ஒரு தேவையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த வாட்டி தமிழ்நாட்டுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம், அது ஏன் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நடுவில் நடந்த நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சமகர சிஷ்யா யோஜனாவுக்கு வந்து பணம் கொடுக்காத 2261 கோடி ரூபாய் கொடுக்காத நிறுத்தி வச்சது வந்து பல விதங்களில் தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அது இத்தனைக்கும் அவங்க 60% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, 40% தமிழ்நாடோட ஃபண்ட்ஸ் அதில் இருக்குது. இருந்தாலுமே அவங்க வந்து 2200 கோடின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. RTI ரைட் டு எஜுகேஷன் இருக்குல்ல, அதில் 25% அட்மிட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு மானியம் ஸ்கூல்ஸுக்கு கொடுக்குறதெல்லாம் அதில் அடங்கியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஒரு போயிருக்காரு, போய் விஷயங்களை வச்சுருக்காரு அந்த பாரத்தில். அது மட்டும் இல்லை, பிரைம் மினிஸ்டரை பார்த்து தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் மனுவும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அது ஒரு முதல்வர்ன்ற முறையில் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்காருன்றதையும் நம்ம மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு, அவருக்கான தேவைகள் இருக்கு, சில பதவிகளை வந்துட்டு காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால அவர் போயிருக்காரு அப்படின்னு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தற்சமயம் நடக்கிற அந்த டாஸ்மாக் ரைடு இருக்கு இல்லையா, அது அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவன் ரைடு அல்லது அஃபெக்ட் ஆனால் என்ன பண்ணுறது, அரெஸ்ட் ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரி கடந்த 15 நாளாக உங்களுக்கு மீடியா அந்த மாதிரி தானே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக திமுக முக்கியஸ்தர்களை தொடர்புபடுத்தி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் போனது என்னவோ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடியோட நடவடிக்கைகள்லாம் நம்ம மேலே பாயக்கூடாது, நம்ம ஆட்களில் யாரும் மாட்டக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக தான் அவர் போய் பிரைம் மினிஸ்டர் தனியாக பார்த்தாரு, இல்லை டெல்லிக்கே அதுக்காக தான் போனார் அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி வைக்கிறார். இன்னைக்கு விஜயும் அதை வச்சிருக்காரு நினைக்கிறேன். நடிகர் விஜயும் அதை வச்சிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அங்கே போய் ரைடுக்கு பயந்து போயிட்டார் சொல்கிறீங்கல்ல, ரைடுக்கு பயந்து போனால் இடி ரைடெல்லாம் நின்றுடுமா, இடி நடவடிக்கைகள் நின்றுடுனா அப்போ வந்து இடி அரசியலுக்கு பயன்படுத்துதா மத்திய அரசு, பாஜக பயன்படுத்துதா? இடி என்ற அமைப்பு மத்திய அரசோட அமைப்பு. மந்திரி முருகன்லாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இடிக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்றாங்க. எப்படி சம்மந்தம் இல்லாத இருக்கும்? இடி என்கிற அமைப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு கீழே இருக்குது. அது அரசாங்கத்தோட ஒரு அமைப்பு, அது தன்னாட்சியெல்லாம் பெற்றது கிடையாது. அது கவர்மெண்ட்டை கேட்காம எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் இதை இயக்குறாங்க. ஆக்சுவலாக அதை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி லைக் ஒரு செந்தில் பாலாஜி கேஸ் நடக்கும் போதுல இருந்தே கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. யாரை வந்து டார்கெட் பண்ணுறாங்களோ, மத்திய அரசு வந்து இந்த மாதிரி டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மினிஸ்டர் மேலேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் இது மேலேயோ வைக்கும்போது அப்போ இடி ஏவப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் வந்து பலவிதமான இது இருக்குங்க, உதாரணங்கள் இருக்குங்க. கெஜ்ரிவால் உதாரணம் இருக்குது. டெல்லி எலெக்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி கெஜ்ரிவாலை டார்கெட் பண்ணாங்க. ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி ஹேமந்த் சோரனை டார்கெட் பண்ணாங்க. அவர் உள்ள போலையா, எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே வெளில வந்தார். ஸோ அதனால் வந்து திமுக இப்போ இங்கே 26 எலெக்ஷன் வருது இல்லையா, ஸோ திமுகவை டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க உள்ள. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் வந்தபோது கூட சீஃப் ஜட்ஜி தெளிவாக கேட்குறாரு, ப்ரிடிகேட் அஃபென்ஸ் என்ன, ப்ரிடிகேட் அஃபென்ஸ்னா மூல வழக்கு என்னன்னு கேட்குறாரு. மூல வழக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ், அந்த இண்டிவிஜுவல்ஸ் வழக்கு மூல வழக்கு. நீங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தையே வந்து ஊழல்னு நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. பட் ஆனால் அந்த டாஸ்மாக் நிர்வாக இயக்குனரோட வாட்ஸ்அப்
சாட்ஸ் எல்லாம் கிடைச்சது, பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போடப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியா இருந்தது இல்லையா சார்? இல்லை அதெல்லாம் வந்ததுங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இன்னும் அவங்க ஃபோன்ஸ்லாம் எடுத்துமே க்ளோன் பண்ணி வச்சிருக்காங்கன்றாங்க. அதெல்லாம் ஓகே. நான் அந்த மெரிசாவதி கேஸில் போல. பட் எக்ஸாக்ட்லி என்னன்னா, டாஸ்மாக் என்ற நிறுவனத்தின் மேலே நீங்கள் கேஸ் போட முடியாது. நீங்கள் எந்த எஃப்ஐஆருக்கு உள்ளே வந்தீங்களோ அந்த எஃப்ஐஆர்லாம் இண்டிவிஜுவல்ஸ் மேலே இருக்குது. அப்போ அந்த இண்டிவிஜுவல்ஸ் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அவங்க என்ன பணம் மணி லாண்டரிங் பண்ணாங்க, அது யார் அப்படின்னு பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்த டாஸ்மாக்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நிறுவனத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஒரு நிறுவனத்துக்குள்ளே போகிறீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும். முதல்ல பர்மிஷன் வாங்கி தான் போகணும். நீங்கள் அது மாதிரி பர்மிஷனும் வாங்கலை. ஸோ அதனால் சிஜே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா, நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிற போது நீங்கள் திடீர்னு உள்ளே போனீங்கன்னா அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸ், அந்த மூல வழக்கில் இன்னும் தீர்ப்பே வரல. அது என்ன விதமான யார் என்ன பணம் சம்பாதிச்சாங்கன்ற விஷயமே தெரியல இன்னும் ஆக்சுவலாக. அதுக்குள்ளே நீங்கள் பூந்து என்ன பண்ணுறீங்க, அவன் ரித்தீஷுன்னு ஆகாஷ் பாஸ்கரன் ஏதோ நீங்கள் கதையை வேறு பக்கமாக கொண்டு போகிறீங்கன்னா அது என்ன திமுகவை நோக்கி கொண்டு போகிறீங்கன்னு தெரியுது ஆக்சுவலாக. அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன ஆக்சுவலாக? நீங்கள் எதை வேணால் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறார், கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு ஏன் சிஜே சொல்கிறாருன்னா, இந்த ஃபெடரல் செட்டப்பில் நீங்கள் ஒரு சில முறைகள் இருக்குது. ஆனால் ஈடிக்கு ஒரு அதிகப்படியான அதிகாரம் கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே வேணால் ரைடு பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம், யாரை வேணால் சோதனை பண்ணலாம், யாரை வேணால் நோட்டீஸ் கொடுத்து விசாரணை கூப்பிடலான்ற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ இடி இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒன்று தொட்டு எங்கே வருது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் நேமில் முடியுது. அந்த நேம் டெப்யூட்டி சிஎம்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இவர் கொடுத்த அந்த இடத்துனால தான் இவர் இவ்வளோத்தையுமே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. இதை பற்றி உங்களோட பட் இதெல்லாம் ஹியர்ஸே தானே தவிர டாக்குமெண்ட்டே எதுவும் இல்லையா? ஆத்தென்டிக்காக கோர்ட்டில் சொன்னாங்களா? ப்ரிடிகேட் அஃபென்ஸ் என்னன்னு கேட்குறாரு, சிஜே கேட்குறாரு. அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் யாரோ ஒருத்தர் சொல்லலையே. அவர் சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் வரலாம். நான் ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரியான டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவருக்கும் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா, அதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. ஃபைனலாக வரும். இப்போ 2G வழக்கில் அவ்வளோ பேசினாங்க, கடைசியில் கோர்ட் என்ன பண்ணிட்டு வெளியில் தானே விட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதனால் பல விஷயங்கள் வரும். மீடியா ட்ரையல்ன்றது பல விஷயங்கள் நடக்குது. இந்த விஷயத்துலேயே மீடியா ட்ரையல் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். கிரெடிபிலிட்டி இழந்தது. ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க, அந்த அமைப்பை அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க. அதுக்கு நான் இது திமுகவில் யாரும் ஊழலே பண்ணியிருக்க மாட்டாங்க. டாஸ்மாகில் ஊழல் நடக்குது, அன்னிலேருந்து இன்னி வரையும் நடக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நடக்குது, பார் லைசன்ஸ் விடுறது நடக்குது. நான் மறுக்கல. ஆனால் நீங்கள் உள்ள நீங்கள் பிடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. அந்த எந்த விதமான அந்த மாதிரி ஆதாரம் பண்ணப்பட்டது அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? பிஎம்எல்ஏ ஆக்டில் உங்களுக்கு நேராக பிடிச்சி உள்ளே போட்டு வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களை ப்ரூவ் பண்ணணும் நான் தப்பு பண்ணலன்ட்டு. இந்த குற்றச்செயலில் சம்பாதிச்ச பணம் அது ஆகாஷ் பாஸ்கரனுக்கு போச்சா இல்லை வேற யாருக்காவது போச்சா, ரித்தீஷ்க்கு போச்சான்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்க நீங்கள். இப்போ இந்த 4 வருடம் ஆட்சி நடந்திருக்கு இல்லையா, திமுகவோட இந்த 4 வருட ஆட்சியில் நிறைய அதிருப்திகளும் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் சொல்கிறாங்க. ஆனாலுமே மக்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் அதை எதிரொலிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் பாசிட்டிவாக ஓட்டு வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வருதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் அது உண்மையிலேயே. ஏன்னா நீங்கள் 1.25 கோடி பேருக்கு நீங்கள் 1000 ரூபா மாதம் கொடுக்குறீங்க பெண்களுக்கு, அப்புறம் பஸ்ஸில் இலவச பயணம் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் அவங்க சொல்கிறாங்க, டிஎம்கே சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது பெண்கள் ஓட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆச்சு. ஆனால் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது நிறைய பெண்கள் கிடைக்கல அப்படின்னு இங்கே இருக்காங்க. 2.25 கோடி கார்டு இருக்குது, 1.25 கோடி கார்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மீதி இனிமேல் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தவரையும் ஓட்டு போட்டாலே வின் பண்ணிடலாமே. தமிழ்நாட்டில் 1.25 கோடி ஓட்டு வாங்கினாலே நீங்கள் 150 சீட் வாங்க முடியும். ஸோ பாயிண்ட் என்னென்னா அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா அவங்க இதெல்லாம் செஞ்சுருக்கிறது மூலமாக ஓட்டு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க கூட்டணி பலமாக இருக்குது, திமுக கூட்டணி பலமாக இருக்குது. ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு புகைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை தான் கூட்டணி கட்சிகளுமே பேசுகிறாங்க. கூட்டணி கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் வெளியில் எதுவுமே பேச முடியல அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்க? கூட்டணி கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுங்க. ஒரே எல்லாரும் ஒத்த கருத்தோடு இருக்க முடியாது. அடிப்படையான ஒரு ஒற்றுமை என்னென்னா, தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது, மத்தியில் மோடி ஆட்சியிலேருந்து அகற்றணும். அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டணி இணைஞ்சிருக்கு. அந்த சிங்கிள் லைனில் தான். ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது புதுக்கோட்டையில் கூட நடந்த அந்த கலவரம், வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இப்போ வடகாடில் கலவரம் நடந்துச்சு அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கான தலைவராக இருக்கக்கூடியவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அவரால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. அவரை அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. திருமாவளவன்லாம் யாரும் அடக்க முடியாது, அவரெல்லாம் அடக்க முடியாது. அவர் இந்த கூட்டணியினால பெனிஃபிட் ஆயிருக்காரு. 3 தேர்தலில் அந்த கூட்டணியில் இருக்காருங்க. அவர் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு, அவர் சின்னம் வாங்கியிருக்காரு.
2 எம்பிக்களை வச்சிருக்காரு. இப்ப அதுதான் கேள்வியா இருக்கு. அதாவது ஒண்ணு அவருக்கு எதிர்ப்பக்கம் யாருமே இல்லையே. எதை நம்பி அவர் எந்த கூட்டணிக்கு போவார்? அவர் பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போக முடியாது, பாமக இருக்கிற கூட்டணிக்கு அவர் போக முடியாது. இருக்கிறதுல பெஸ்ட்டை பார்க்குறாரு. உங்களுக்கு தேர்தல் கூட்டணின்றது என்ன? எந்த கூட்டணியில் நம்ம இருந்தால் இடங்களை பெற முடியுன்றதான் அடிப்படை விஷயம் ஆக்சுவலாக. அப்போ அவரை பொறுத்த மட்டும் எதிர்க்க சரியான கூட்டணி இல்லை, நம்பி போகிற மாதிரி கூட்டணி இல்லை. அதனால் திமுக கட்சியோட அவருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் ஒற்றுமை என்னன்னா மோடி எதிர்க்கிறாங்க, பாஜக எதிர்க்கிறாங்கன்னு இருக்குல்ல, அந்த விஷயத்தில் அவங்க ஒன்றுபடுறாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் அவங்க அடிப்படையில் ஒன்றுபட்டு இருக்காங்க. அதுதான் அவரோட திமுக கூட்டணியில் கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணம். எதிர்க்கேந்து அவர் இழுக்கிறதுக்கான முயற்சிகள் பலது பண்ணுறாங்க. துரைமுருகன்லாம் மந்திரி சபையிலேயே சேர்த்துக்கூடாதுங்க, அவருக்குலாம் வயசாச்சுங்க ஆக்சுவலாக. கனிம வளத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாரு அவர், அவங்க குடும்பம் பண்ணுறாங்க. அது அவரே சொல்கிறாரு என்னால் தடுக்க முடியலன்றார். அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த மந்திரி பதவி வச்சுருக்கீங்க? அதான் ஸ்டாலின் பிடிங்கிட்டார், அவ்வளோதான். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், அப்புறம் ஓபிஎஸ், டிடிவி, இந்த அணி இருந்ததுன்னா திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்குற மாதிரி ஈக்குவலான ஒரு அணியாக இருக்கும்.